டேக்லிங் ஒபிசிட்டி, உடற்பருமனை எதிர்கொள்வது எப்படி, இதை பார்க்கலாம். ஸோ அந்த வெயிட்டை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது இந்த 3 விஷயங்கள் மூலமா தான் வெயிட்டை கம்மி பண்ண முடியும். இதுல முதல் விஷயம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இதுக்கு யாரும் உங்களுக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு உங்களுக்கு டாக்டர்ஸ் தேவை கிடையாது. நீங்களே இதை படிச்சு பார்த்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு மாஸ்டர் தான், டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் இருந்தது அப்படின்னா உங்களால லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மருந்துகள் தேவையில்லை, செலவு இல்லை, ஆபரேஷன் தேவையில்லை. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல உணவு, உடற்பயிற்சி இதை சீரா பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் பத்தி பார்ப்போம். ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாவோ இல்ல டேப்லெட்ஸ் மூலமாவோ வெயிட்டை கம்மி பண்றதுக்கு முயற்சி பண்றது. இது எல்லாருக்குமானது இல்லை. ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் ஆர் நாட் லைக் வைட்டமின்ஸ். அது கரெக்டா யூஸ் பண்ணலன்னா உங்க உடலுக்கு தீமை ஏற்படும். ஒரு 60 கிலோ இருக்கிறவங்க, 70 கிலோ இருக்கிறவங்க எல்லாம் ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் எதுக்கு எடுக்கணும்? தீஸ் ஆர் டிசைன்ட் ஃபார் பீப்புள் வித் கார்டியோ மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ். அதாவது அவங்க அவ்வளோ உடற்பருமன் இருப்பாங்க, 110 கிலோ 120 கிலோ இந்த மாதிரி எல்லாம் உடற்பருமன் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கு உடற்குறைவுங்கிறது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல மாத்திரம் வராது, அந்த வெயிட் குறையாது. ஸோ அந்த வெயிட்டை குறைக்கலன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒன்று அவங்களுடைய உடல் நலத்துக்கு தீங்கு வரப்போகுது, இல்லைன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் ஆர் பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு இருக்கக்கூடிய கேட்டகரி டாக்டர்ஸ் பரிந்துரை செய்வார்கள். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த பேரியாட்ரிக் சர்ஜரி அண்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் ரெண்டுமே பண்ணும்போதும் சேர்ந்து தான் பண்ணணும். கொஞ்சமாக வெயிட் ஜாஸ்தி தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணால் போதும். அவங்கெல்லாம் இந்த பண்ணிக்கலாமா இல்லை இதை பண்ணிக்கலாமா, அதாவது ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் எடுத்துக்கலாமா இல்லை பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. டிசிப்ளினோட அதை மாத்திரம் பண்ணாலே போதும். இப்போ ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் வந்ததுக்கப்புறமா பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். வருங்காலத்தில் பேரியாட்ரிக் சர்ஜரி தேவைப்படாமலும் போகலாம். ஏன்னா அந்த பேரியாட்ரிக் சர்ஜரியில் என்ன நடக்குது, அதில் அவங்க உணவு குறைவாக சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரியே இந்த ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் உணவு குறைவாக சாப்பிடுவாங்க, சாப்பிடணும்னு தோணாது, இல்லை சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் உணவு உட்கொள்வதை குறைத்து கொண்டால் உடல் பருமன் தானாக நீங்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.